அண்மை செய்தி. மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டி என திமுக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என திமுக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்கள். தமிழகத்தை சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிகளுக்கான பதவி காலம் நிறைவடையக்கூடிய நிலையில திமுக தற்பொழுது இந்த 6 பதவியிடங்களுக்கான போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பெயர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் 4 நபர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள். அதில் ஒரு இடம் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு மாநிலவை தொகுதி ஒதுக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது மக்கள் நீதி மய்யத்துடைய கட்சிக்கு ஒரு மாநிலவை தொகுதி திமுக சார்பில் ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக வேட்பாளர்களாக மீண்டும் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய வழக்கறிஞர் திமுகவுடைய பெரும்பாலான வழக்குகள்ல வாதாடி திமுகவுக்கான சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கூடிய வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் ராஜ்யசபா இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்சன் அவர்களுக்கு இன்று மீண்டும் அந்த வேட்பாளராக நிறுத்தப்படுவது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவுடைய சேலம் மாவட்டத்துடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு ராஜ்யசபா தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ்.ஆர். சிவலிங்கம் இதற்கு முன்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கள்ளக்குறிச்சி சார்பில் போட்டியிடுவதற்காக அவரோட விருப்பமனு தாக்கல் செய்தார். ஆனால் அவருக்கு கிடைக்காத சூழல்ல தற்பொழுது அவருக்கு ராஜ்யசபா சீட்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவினுடைய கவிஞர் சல்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொக்கையா மாலிக் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் சல்மா திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக போட்டியிடுவதற்கான வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 இடங்களுக்கான போட்டி நடைபெறுகிறது. இந்த 6 இடங்கள்ல திமுக சார்பில் 3 நபர்களும் திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் என்று 4 இடங்கள் திமுக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 இடங்கள் அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனில் 6 இடங்கள்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதற்கு 34 சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் தேவை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வலுவை பொறுத்து இந்த எண்ணிக்கைகள் பிரித்து கொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில திமுக மற்றும் திமுக கூட்டணியுடைய பலத்தின் அடிப்படையில 4 எம்பிகளுக்கு ஆதரவு வழங்க முடியும். அதே நேரத்தில் அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எம்எல்ஏ எண்ணிக்கைகள் ஏற்க 2 ராஜ்யசபா எம்பிகளை தேர்ந்தெடுக்க முடியும். மொத்தம் இந்த 6 ராஜ்யசபா எம்பிகள் தேர்ந்தெடுக்கக்கூடியதுல திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்களுடைய பெயர் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் திமுக வழக்கறிஞர் சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன், அதே போன்று திமுக சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் புதிதாக இடம்பெற்ற மக்கள் நீதி மய்ய கட்சிக்கும் ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி அமைக்கப்படும் பொழுது திமுகவிற்கு ஆதரவு வழங்குவதாகவும் ராஜ்யசபா தொகுதி ஒன்று ஒதுக்கப்படுவதாகவும் தேர்தல் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நேரத்திலேயே அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் இந்த முறை மக்கள் நீதி மையத்துக்கு இந்த ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு முன்பாக இருந்த 2 நபர்களுக்கு அந்த பதவியானது நீட்டிக்கப்படவில்லை. குறிப்பாக எம்.எம். அப்துல்லா எம்பியாக இருந்தார். அவர் இந்த முறை மீண்டும் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போன்று திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக பொதுச் வைகோ இந்த முறை அவருக்கு தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். குறிப்பாக இது தொடர்பாக அண்மையில முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடன் நேரில் சந்தித்து அவர் தனது விருப்பத்தையும் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோவுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போன்று திமுகவை சேர்ந்த 2 எம்பிகளாக இருந்தவர்கள் திமுகவுடைய தொழிற்சங்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த சண்முகத்திற்கும் அதே போன்று திமுகவில் இருக்கக்கூடிய எம்.எம். அப்துல்லா ஆகிய இருவருக்கும் மீண்டும் அந்த வாய்ப்பானது வழங்கப்படவில்லை. அவர்கள் ஆனால் வில்சன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதிதாக 2 நபர்களாக
சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கத்திற்கும் கவிஞர் சல்மாவுக்கும் திமுக சார்பில் இந்த முறை மீண்டும் புதிதாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில புதிதாக மக்கள் நீதி மையத்திற்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்துடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் மாநில உறுப்பினர் ஆகிறாரா அல்லது கட்சியில் வேறு யாருக்கும் அந்த பொறுப்பு வழங்கப்படுமா என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.